Students, last class la various properties of electric charges la electric charges பத்தி detail la நம்ம பார்த்தோம். Then the second property is called conservation of electric charge. Conservation of electric charge. So the name below, the conservation means constant, remains constant. அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் கன்சர்வேஷனை பற்றி நிறைய டாபிக் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் கன்சர்வேஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படிச்சிருக்கீங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கீங்க, அண்ட் தென் அதெல்லாம் மெக்கானிக்ஸ் வரக்கூடியது. ஸோ நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையுமே கன்சர்வேஷன் அப்படிங்கிறது அக்கர் ஆகும்னா சார்ஜஸ்ல அக்கர் ஆகுது. ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் எடுக்கிறோம், அதுல உள்ள டோட்டல் சார்ஜஸ் எவ்வளவு கால்குலேட் பண்றோம். இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம், தட் மீன்ஸ் ரப்பிங் பண்றோம், ஏதாவது இந்த ஃபிரிக்ஷன் எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல படிச்சோம்ல ரப்பிங், அந்த மாதிரி ரப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தென் ஆஃப்டர் ரப்பிங் அந்த சிஸ்டத்துடைய மொத்த சார்ஜஸ் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆஃப்டர் ரப்பிங் the total charges present in the system அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். சோ பிஃபோர் ரப்பிங் ரப் பண்றதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் சார்ஜும் ரப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் சார்ஜும் சமமா இருக்கிறதா கன்சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சமமா இருக்கணும். அது எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிற ஒரு இந்த சார்ஜ் பண்ணாம இருக்கு, கண்டிப்பா அது கன்சர்வ் ஆகும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணலாம். சோ பிஃபோர் தட் இந்த டாபிக்ல உள்ள கண்டென்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது கன்சர்வ் ஆகும்ன்றத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் then we will move to the content of the conservation of electric charges போலாம். So first of all one example. So இந்த physical process எல்லாம் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். So take first object. This is object 1. This object 1 consists of 5 charges. 5 positive charges, 5 negative charges. Object 1 having plus 5 charges and minus 5 charges. So totally the charge present in the object is மொத்தமா இந்த ஆப்ஜெக்ட்ல எத்தனை சார்ஜ் பிரசன்ட் இருக்குன்னா பிளஸ் மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, பிளஸ் மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, பிளஸ் மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அது போல இந்த பிளஸ் மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணும், இந்த லாஸ்ட் ஆன இந்த பிளஸ் இந்த மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணும். அப்ப டோட்டல் சார்ஜ் in the object 1 is initially is 0 coulomb. 0 coulomb. ஒரு சார்ஜ்மே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிளஸ் 5 பிளஸ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலா பிரசன்ட் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள சார்ஜஸ் வந்து 0. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தனக்குள்ள 0 கூலும் வச்சிருக்கா, சார்ஜ் 0 வச்சிருச்சுனா then the object is called neutral object அப்படி சொல்லலாம். neutral object. So இந்த ஆப்ஜெக்ட் பேரு neutral object. So neutral object என்ன? If an object having charge as 0, ஒரு ஆப்ஜெக்ட் உண்டான சார்ஜ் உடைய வேல்யூ டோட்டல் சார்ஜ் உடைய வேல்யூ 0 கூலுமா இருந்துச்சு அப்படினா then the object is said to be neutral object. அப்ப neutral object என்ன? சார்ஜ் அதுல இருக்கும், பட் ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு 0 கூலுமா இருப்பாங்க. இது பேரு neutral object. சோ நாம ஒரு neutral object 1 எடுத்துக்கோம், plus another object. This is object 2. O1 means object 1 and O2 means object 2. So in this object 2 இதுல நம்ம ஏதாவது சார்ஜஸ் எடுக்கலாம், எவ்வளவு வேணா எடுக்கலாம். சோ இது ஒரு நியூட்ரல் பாடி நான் நியூட்ரல் பாடி. நியூட்ரல்னா உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். நான் இதுலயும் ஒரு பிளஸ் 3 சார்ஜஸும் மைனஸ் 3 சார்ஜஸ் எடுக்கிறேன். சோ ரெண்டு நியூட்ரல் பாடி உங்களுக்கு உதாரணமா எடுக்கிறேன். சோ டோட்டல் சார்ஜ் இன் தி ஆப்ஜெக்ட் 2 இஸ் 0 கூலும். சோ நியூட்ரல் பாடி. ஏன் நியூட்ரல் பாடி இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க நியூட்ரல் பாடி அல்லாம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாடியோ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி எடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிள் நீங்க போட்டு பார்த்தாலும் சார்ஜ் கன்சர்வேஷன் நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ நியூட்ரல் பாடி ரெண்டு எடுத்துட்டேன், இது ரப் பண்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிறேன். சோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் a system before rubbing. ரப்பிங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். சோ இது ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்துல இது மேல ரப் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ரப் பண்ணாதான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படிங்கறது நம்ம ஏர்லியரா படிச்சிருக்கோம் ஃபிரிக்ஷன் எலக்ட்ரிசிட்டில. சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இது மேல நான் ரப் பண்ண போறேன். ரப் பண்றதுக்கு முன்னாடியே இதோட சார்ஜ் உடைய வேல்யூ எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண போறேன். சோ பிஃபோர் ரப்பிங்னா ரப் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்துல உள்ள டோட்டல் சார்ஜ், இதுல உள்ள டோட்டல் சார்ஜ் 0 கூலும், இதுல உள்ள டோட்டல் சார்ஜ் 0 கூலும். ஆடிங் these
total value 0 plus 0 0 0 coulomb. So total charge of a system before rubbing, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ரப் பண்றதுக்கு முன்னாடி அதோட மொத்த சார்ஜோட வேல்யூ என்னன்னா 0 coulomb. இதுதான் total charge of a system before rubbing ல உள்ள வேல்யூ. Then இப்போ நான் ரப்பிங் பண்ணிட்டேன், இது after rubbing. after rubbing இருக்குறேன். இப்போ ரப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இது மேல ரப் பண்ணிட்டேன், இது மேல ரப் பண்ணும் பொழுது electrons உடைய transformation நடக்கும். That means one object gains electron means another object lose electron ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சார்ஜ். இதே நம்ம ஃபிக்ஷன் எலக்ட்ரிசிட்டில படிச்சிருப்போம். சோ உதாரணமா இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ரப் பண்ண போறேன் அப்படின்னா இதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் அல்லது அதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் இதுல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் போற மாதிரி எடுக்கிறேன் நான். இப்போ இதுல உள்ள ரெண்டு சார்ஜ் மட்டும் இதுல போகுதுன்னு வச்சுக்கோங்க. only two charges. எத்தனை சார்ஜ் எடுக்கலாம்? 5 சார்ஜஸ் கூட போற மாதிரி எடுக்கலாம். நான் சிம்பிளா ஒரு 2 சார்ஜஸ் மட்டும் போற மாதிரி எடுக்கிறேன். சோ இந்த 2 சார்ஜஸ் ஷிஃப்ட் ஆகும். சோ அப்ப எப்படி வரும் பாருங்க. 1 2 3 4 5 5 சார்ஜஸ் ஆல்ரெடி பிரசன்ட். அத அப்படியே போட்டுட்டேன். இங்க எத்தனை சார்ஜ் ஷிஃப்ட் ஆகுது? 2 சார்ஜஸ் பிரசன்ட் ஷிஃப்ட் ஆகறாங்க. அப்ப only 3 சார்ஜஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். So 1 1 1 3 charges, 3 negative charges present in the object 1 after rubbing. Rub பண்ணதுக்கு அப்புறம் 2 negatively charged particles shifted towards object 2. அப்ப இந்த மைனஸ் இங்க வந்து இங்க உள்ள ரெண்டு மைனஸ் இங்க வந்தாச்சு. So then இதுல உள்ள charges அப்படி போடுங்க, plus 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 again minus minus minus. So இது before rubbing ல உள்ளது. இந்த after rub பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு charge transformation occur ஆயிடுச்சு. அந்த charge transformation ஒரு symbolic representation காமிச்சிருக்கேன். இப்போ என்ன நடக்கும்? இந்த பிளஸ் இந்த மைனஸை நியூட்ரலைஸ் பண்ணும், இந்த பிளஸ் இந்த மைனஸை நியூட்ரலைஸ் பண்ணும், இந்த பிளஸ் இந்த மைனஸை நியூட்ரலைஸ் பண்ணும். So these three positive negative, that is pairs of charges cancel with each other. So only remaining two charges are there. So final charge of the object 1 after rubbing is 2C. Final charge of the object 1 after rubbing is 2 coulomb, plus 2 coulomb, only plus charges, so plus 2 coulomb. Then the two charges shift towards object B. Then what happened? This plus, this minus. 2 plus they cancel with each other, and 3 plus, sorry, 3 plus they cancel with each other. So remaining charges is minus 1 minus 1. So minus 1 minus 1 minus 2 coulombs there. So object 2, the charge of the object 2 after rubbing is minus 2 coulomb. Minus minus, so minus 2 coulomb. So after rubbing the object 1 having plus 2 coulomb, after rubbing the object 2 having minus 2 coulomb, then total charge of the system. It is system, the system. It is system உள்ள total charge after rubbing. rub பண்ணதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? இதுல உள்ள charges plus 2 coulomb plus இதுல உள்ள charges minus 2 coulomb. So they will cancel. Answer is 0 coulomb. So see, total charge of a system before rubbing is also 0 coulomb. After rubbing, some charges are transferred from one object to another object. அந்த மாதிரி transfer ஆனதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் ஆட் பண்ணி பார்க்கறோம். அப்பவும் உங்களுக்கு என்னது 0 coulomb தான் இருக்கு. So total charge of a system before rubbing, total charge of a system before rubbing is equal to total charge of a system after rubbing. So இதுவும் 0 coulomb, இதுவும் 0 coulomb. சமமா இருந்தா இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதுக்கு சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். So from this charges are conserved. ஒரு சிஸ்டம் ரப் பண்றதுக்கு முன்னாடி ரப்பிங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு சார்ஜ் வச்சிருக்குதோ அதே ஆக்ஷன் ரப்பிங்கிற ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதே சார்ஜ் தான் வச்சிருக்கிறத வச்சு என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இதுல சார்ஜஸ் என்னது கன்சர்வ் ஆகுது அப்படிங்கறத விளங்கிக்கலாம். So charges is conserved அப்படிங்கறத நம்ம விளங்கிக்க முடியும்.